வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 25% அகவிலைப்படி DA சம்பளம் இணைப்பு 40% HRA சார்ந்து சற்று முன் வெளியான ஹாப்பி அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வருமா என்ற கேள்வி விவாதமாகியிருக்கிறது. குறிப்பாக NCJCM முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 8வது ஊதியக்குழு மீது எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த கோரிக்கையில் மிக முக்கியமானது அகவிலைப்படி 25% கடந்தவுடன் அதனை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்பது. தற்போது DA சுமார் 60% அளவில் இருப்பதால் இந்த இணைப்பு அமல்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பளம் உயரும். இதனுடைய நேரடி விளைவாக HRA, TA, பணிக்கொடை, ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் தானாக அதிகரிக்கும். ஒரு ஊழியருடைய மொத்த சம்பளம் கணிசமாக உயரும் வாய்ப்பு உள்ளது. அதனோடு வீட்டு வாடகைப்படி பற்றிய பரிந்துரைகள் கவனம் ஈர்க்கின்றன. நகரங்களை பொறுத்து XYZ என பிரித்து X வகை நகரங்களில் 40%, Y நகரங்களில் 35%, Z நகரங்களில் 30% வரை HRA வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுவே நடைமுறைக்கு வந்தால் பெருநகரங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மாத வருமானத்தில் உயர்வு ஏற்படும். இதற்கு கூடுதலாக போக்குவரத்து படி, தினசரி பயணப்படி, மருத்துவம் சார்ந்த படிகள் 3 மடங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சேர்த்து பார்த்தால் ஊழியர்களுடைய கைக்கு வரக்கூடிய நிகரத்தொகை கணிசமாக அதிகரிக்கும். மேலும் விலைவாசி உயர்வை கணக்கிடக்கூடிய முறையில் மாற்றங்கள் கூறப்பட்டுள்ளது. தற்போது 12 மாத சராசரி அடிப்படையாக கொண்டு பணவீக்கம் கணக்கிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை 6 மாத சராசரியாக மாற்ற வேண்டும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது. இதனால் விலைவாசி உயர்வுக்கு வேகமாக பதிலளிக்கும் வகையில் சம்பள திருத்தங்கள் ஏற்பட முடியும். அதே நேரத்தில் அரசு நிர்ணயம் செய்யும் விலைகளை விட சந்தையில் உள்ள உண்மையான விலையினை அடிப்படையாக கொண்டு ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்பது ஊழியர்களின் முக்கிய கோரிக்கை. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அமலுக்கு வந்தால் அதனுடைய தாக்கம் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியத்தில் தெளிவாக பிரதிபலிக்கும். DA அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டால் ஓய்வூதிய கணக்கீடு உயர்ந்த அடிப்படையில் செய்யப்படும். இதனால் ஓய்வு பெற்றோருக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் 8வது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 69,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்படலாம். இந்த கணக்கீடு உணவு, வீடு, அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு, வாழ்வாதார செலவு வைத்து பல பெரிய நகரங்களின் சராசரி அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. ஒரு முக்கியமான உண்மையை மறக்கக்கூடாது. இவை அனைத்தும் தற்போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மட்டுமே. இறுதி முடிவினை அரசு மட்டுமே எடுக்கும். ஊழியக்குழுவின் பரிந்துரையை பார்த்து எடுக்கும். 7வது ஊதியக்குழு அனுபவத்தை பார்த்தால் ஊழியர் சங்கம் கோரிய அளவிற்கு முழுமையாக ஏற்கப்படாமல் குறைவான அளவில் மட்டும் ஒப்புதல் கிடைத்தது. இதனால் இந்த முறையும் மாற்றங்கள் எவ்வாறு அமையும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. இறுதியாக 8வது ஊதியக்குழு தனது அறிக்கை 2027 மே மாதத்திற்குள் சமர்ப்பிக்கப்படலாம் என்றும் அதற்கு பின்பு 3 முதல் 6 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.